ஆற்றங்கரையில 2 பெரிய மரம் இருந்துச்சாமா. அந்த வழியா போன சிட்டுக்குருவி முதல்ல இருந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சா, மழைக்காலம் வரப்போகுது, நானும் என் குட்டிகளும் இங்க வீடு கட்டி இருந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா. அதுக்கு அந்த முதல்ல இருந்த மரம் சொல்லுச்சா, இல்ல கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இல்ல வேணாம், நான் இடம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சாமா. அதுக்கப்புறம் 2வது இருந்த மரத்துக்கிட்ட போய் சிட்டுக்குருவி அதே கேட்டுச்சா, மழை வரப்போது, நான் இங்க வசிச்சுக்கலாமா கூடு கட்டி அப்படின்னு கேட்டுச்சாமா. அதுக்கு 2வது இருந்த மரம் சரின்னு சொல்லிருச்சு. அவங்களும் கூடு கட்டி அந்த குருவி கூட அந்த மரத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பலத்த மழையோட ஆற்றுல வெள்ளம் போய்கிட்டு இருந்துச்சாமா. அந்த வெள்ளத்துல அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மரமும் தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சாமா. அத பார்த்த சிட்டுக்குருவிக்கு ஒரே சிரிப்பாமா. சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சாமா, நீ எனக்கு வசிக்க வீடு தரல, அதனாலதான் நீ இப்ப தண்ணியில அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிச்சுச்சாமா. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சா, எனக்கு தெரியும், எனக்கு நான் வலுவடைஞ்சிட்டேன், இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன், நான் இப்படிதான் அடிச்சுட்டு போவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நீயும் உன் குட்டிகளும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உனக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னேன், நான் அப்படி இடம் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அந்த முதல் மரம் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லிச்சாமா. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களை யாராவது வேணான்னு சொல்றாங்க இல்ல நிராகரிக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு தவறா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அவங்க மனசுல வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா. சோ நீங்க யாரையுமே தப்பா நினைக்காம எல்லாருக்கூடயும் சந்தோஷமா இருங்க. நன்றி.